புதிய கட்சிகள் வரவால் திமுகவுக்கு நெருக்கடி. 165க்கும் குறைவான தொகுதியில்தான் இந்த முறை போட்டியா? கடந்த சட்டசபை தேர்தலை விட கூடுதலாக 10 கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதால் தொகுதி பங்கீட்டில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் இந்த முறை திமுக எத்தனை தொகுதியில் போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் 173 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக இந்த முறை 165 தொகுதிகளில் போட்டியிடும் என கூறப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே உள்ளது. இந்த முறை திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக, பாஜக கூட்டணி, தாவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாகி வருகின்றன. ஆளும் திமுக இதுவரை இல்லாத அளவிற்கு வலுவான கூட்டணியை அமைத்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி கட்சிகளை அப்படியே தக்க வைத்துக் கொண்ட திமுக புதிதாக தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் கட்சி என 10 கட்சிகளை கூடுதலாக இணைத்துக் கொண்டுள்ளது. இதனால் இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்து கொடுப்பதில் கடும் நெருக்கடியை திமுக தலைமை சந்தித்து வருகிறது.